ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது சகேயு என்கிறப்பட்ட ஒரு ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமான ரொம்ப பணக்காரம் உள்ள ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணுவார், வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதிக்கிறது. ஒரு வசதி உள்ள மனுஷன், ஆயக்காரருக்கு தலைவனாக இருக்கிற மனுஷன். இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை அவர் என்ன பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருக்காரு. அப்போ எரிகோவில் பிரவேசித்து இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக சரி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அவர் நம்ம பார்க்கணுன்னு சொல்லி, அவருக்கு ரொம்ப குள்ளமான மனுஷன். அதனால் ஓடி போய் அந்த ரோட்டு ஓரமாக சாஞ்சு வளைஞ்சிருக்கிற ஒரு மரத்தில், காட்டெத்தி மரம் என்கிற அந்த மரத்தில் மேலே ஏறி படுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வர்றாரு. அவங்க பின்னாடி நிறையா கூட்டமாக வராது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து நின்று, சகேயுவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சந்தோஷத்தோடு கீழே இறங்கி வந்து வீட்டுக்கே அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிக்கிட்டு சகேயை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, பாவிகள் வீட்டில் அவர் தங்குறாருன்னு சொல்லி. ஆனாலும் போகும்போதே அவர் சொல்கிறாரு, நான் எவனிடத்திலாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் நாளத்தினே திருப்பி கொடுக்கிறேன். என் ஆஸ்திகளில் எல்லாவற்றையும் பிரித்து என்ன பண்ணுறார், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. உடனே இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன்னா அதே போல் தான் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் வந்துட்டா, இல்லை ஆண்டவர் எப்பொழுது நம்ம பக்கத்திலே இருந்துட்டா, நம்ம தப்பு எது, அநியாயம் எது, நம்ம தவறாக ஏதாவது செய்கிறோமா, அது வாங்கிறது கொடுக்கறது பணக்காரியம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு என்ன பண்ணணும், உணர்த்தப்பட்டுடும். அந்த சகையை போல் நாம் உணர்த்தப்பட்டவர்களாக யாரிடம் உள்ள பொருளாவது நம்மிடத்தில் இருந்தால், யாராவது வஞ்சித்து இருந்தால், அது திரும்ப நம்ம கொடுத்துடுற பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். நாமும் அப்படியாக செய்யலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.